தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பொங்கல் விடுமுறைக்கு குற்றாலம் சென்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் விமலவேலன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். விமலவேலன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. தென்னகத்தின் ஸ்பா மற்றும் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் பல நாட்களாக நீரின்றி காணப்பட்ட நிலையில் கடந்த விடுமுறை தினமான பொங்கல் தினத்தில் இருந்து பெய்த மிதமான மழையின் காரணமாக குற்றால அருவிகளில் உள்ள மெயின் அருவி, புலியருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து சற்று அதிகரித்து காணப்படவே சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் ஆனந்த குளியலிட்டு சென்றனர். இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் பெய்த தொடர் மழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்து வரக்கூடிய நீர்வரத்து அதிகமாகி குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் தற்போது குற்றால அருவிகளில் உள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர் விடுமுறை தினத்தின் கடைசி நாளான இன்று, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் குளித்துவிட்டு செல்வதற்கென பல்வேறு ஊர்களிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிகாலை முதலே அதிகரிக்க தொடங்கிய நிலையில் தற்போது அருவியில் ஏற்பட்டிருக்கிற வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த தடை அறிவிப்பானது இங்கு குளிப்பதற்காக வந்திருக்கும் சுற்றுலா பயணிகளிடையே பெரும் சோகத்தை உருவாக்கி இருக்கிறது. மேலும் மழையின் அளவு குறைந்து நீர்வரத்து சீரான பின்பு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என குற்றாலம் காவல்துறையினர் சார்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.